ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு இதோட போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ இன்னொரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு, இது கூடவே கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் ஒரு 100 கிராம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இதோட வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்காது, அதனால் இதோட சேர்த்து கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிறப்ப இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரப்போ இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்தோன்னே நம்ம மாங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மாங்காய் ஒரு அரை வேக்காடு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க நகர மீனை இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.